ஹாய் குட் luck. இப்போ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரே mergeக்கும் அரே ரிகர்சிவ்க்கும் என்ன வித்தியாசம். அரே ரிகர்சிவ் தான் மெயினாக பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி அரே merge பற்றி பார்க்கணும். ஸோ அரே mergeனா என்னன்னா, அரே merge வந்து அரே அரே merge என்ன பண்ணுன்னா, ஸ்ட்ரிங் கீஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் அதாவது அசோசியேட்டிவ் கீ அரே கீஸை வந்து ஃபஸ்ட்டு இருக்க அரே கீஸும் செகண்ட் இருக்க அரே கீஸும் ஒன்றா இருந்தால் செகண்ட் உள்ள வேல்யூ மட்டும் எடுத்து ஓவர்ரைட் பண்ணிடும். இதுவே அரே ரிகர்சிவாக இருந்தால் அப்படி வேல்யூஸை ஓவர்ரைட் பண்ணாவே கீஸை ஒன்றா வச்சு வேல்யூஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் க்ரீன் வந்துருச்சு, இது நமக்கு ட்ரிபிள் சைன் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதுவே அரே merge ரிகர்சிவ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரிகர்சிவ் போட்டோன்னா நமக்கு பாருங்கள், கீஸ் ஒன்றா இருந்தால் அதை வேல்யூஸை ஓவர்ரைட் பண்ணாமல் செப்பரேட் அரேவாக அது ஒன்றா இன்க்ளூட் பண்ணிக்குது. ஓகேவா? இதுதான் அதோட மெயின் டிஃப்ரென்ஸ். அரே merge ரிகர்சிவ் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்னா கான்ஃபிகரேஷன், முக்கியமாக டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் இடத்துல யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பாருங்கள், டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷன் அதில் வந்து டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் ஹாஸ்ட்டு, யூஸரு, ரூட்டு, ஓகேவா? அடுத்து கேட்சிக்கு என்ன ஃபால்ஸ் அதெல்லாம் வைக்கலாம். என்விரான்மெண்ட் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரெண்டு கான்ஃபிகரேஷனை merge பண்ணிக்கலாம். நம்ம இப்போ merge பண்ணால் இப்போ ஹாஸ்ட்லாம் இருக்கு பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு ஹாஸ்ட் வந்துடுது. லோக்கல் ஹாஸ்ட் வேணுமா, ப்ரொடக்ஷன் டிபி சர்வர் வேணுமா? ஸோ ரெண்டு அரே ஒன்றாக்கிறனால நம்ம எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து டிஃபால்ட் கான்ஃபிக், அதெல்லாம் அது ஒரு தனி பேஜில் இருக்குன்னு வச்சுக்கோ. இது ஒரு தனி பேஜில் இருக்குது, என்விரான்மெண்ட் கான்ஃபிக். இது ரெண்டையும் நம்ம இந்த ஒரு பேஜில் கொண்டு வந்து அரே merge ரிகர்சிவ் மூலமாக இந்த ரெண்டு அரே merge பண்ணி நம்ம வேணுங்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. மெர்ஜிங் கான்ஃபிகரேஷன் அரேஸ்க்கு யூஸ் ஆகுது, மெர்ஜிங் ஃபார்ம் டேட்டாவுக்கு யூஸ் ஆகுது. ரெண்டு ஃபார்ம் வச்சுருக்கீங்க, ஃபில் பண்ணுறீங்க, ரெண்டு வேரியபிளாக இருக்குது, அதில் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மெர்ஜிங் மல்டி டைமென்ஷனல் அரேஸை வந்து நம்ம merge பண்ணுறதுக்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்பைனிங் ட்ரான்ஸ்லேட்டிங் ஸ்ட்ரிங்ஸுக்கு உதவுது. ஸோ மற்ற ஏதாச்சும் யூஸ் கேசஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அரே merge ரிகர்சிவ் இன்னும் உங்களுக்கு நல்லா ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.